இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி ஒரு ஈஸியான லஞ்ச் காம்போ. இதுல ஒரு காய் தக்காளி குழம்பு, zucchini cream salad, கீரை முட்டை பொரியல். இதில் இருக்க காய்கறிகள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் தான். தக்காளி, zucchini, கீரை, முட்டை நம்ம வீட்டு கோழி போட்ட முட்டை எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பேக்யார்டில் உள்ள பொருட்கள். இதுதான் zucchini. இது சாப்பிட்றதுக்கு நம்ம வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். இதை நம்ம பறிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த காய் நல்ல பெருசாயிரும், பெரிய காயாயிடும். இது இந்த மாதிரி சின்ன சைஸாக இருக்கும்போதே நம்ம பறிச்சிடணும். பெரிய காயை விட்டால் 1-2 காய்க்கு மேலே அந்த செடி காய்க்காது. அதே இது நம்ம இந்த மாதிரி பிஞ்சை பறிச்சிட்டோன்னா நிறைய காய் வந்துட்டே இருக்கும். இது அரைக்கீரை. கீரை வகைகள் என்கிட்ட நிறைய இருக்குது. கேல் இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச கீரைனா இந்த அரைக்கீரை தான். சரி, இப்போது இதில் ஒரு zucchini, இந்த கீரை, இந்த தக்காளியில் 2 தக்காளி, இதை மட்டும் எடுத்து நம்ம இப்போது இன்னைக்கு சமைக்க போகிறோம். மத்தியானம் லஞ்ச் நமக்கு இவ்வளவு தான். இப்போ நம்ம காய் தக்காளி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி இதை நல்ல மைய பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் நல்லா ரெடி. இனி இந்த 2 தக்காளியை இந்த மாதிரி பெருசாக நறுக்கி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பழுத்த தக்காளியும் ஒரு பாதி வெங்காயம், அதாவது 1 கப் நறுக்கின வெங்காயம் 1 கப் இருக்கணும். ஸோ வெங்காயம் தக்காளி நறுக்கி பொடிசாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பூண்டு எடுத்தப்போ பூண்டெல்லாம் இப்படி முளைச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி முளைச்ச பூண்டை நம்ம மண்ணில் ஊனி வைக்கலாம். வச்சுட்டு நான் வேற ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட போகிறோம். கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ரொம்ப போட்டுறாதீங்க வெந்தயம், போட்டு அதுவும் கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் போது நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இது கூட போட்டு நல்லா நம்ம வதக்க போறோம். பூண்டு வெங்காயம் லைட்டா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அந்த ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருந்தோம்ல, அதை இது கூட போட்டு நல்லா வதக்குங்க. இப்ப தக்காளி கொஞ்சம் பாதி வதங்கி வரவுமே நம்ம பெருசா நறுக்கி வச்சிருக்கிற அந்த தக்காளி காய் அதை சேர்த்து நம்ம லைட்டா வதக்க போறோம். ரொம்ப சாஃப்டா வேகணும்னு இப்ப அவசியம் கிடையாது. லைட்டா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறி லீவ்ஸ் போட்டுட்டு உப்பு இப்ப கூட நீங்க சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ அளவா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. எந்த பிராண்ட் சாம்பார் பொடி வேணும்னாலும் வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ ஏதோ ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடியில் இருக்கிற உரைப்பு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா மிளகாய் பொடி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அந்த காய் தக்காளி ரொம்ப வெந்து குழஞ்சிடக்கூடாது. அதனால 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை திறந்து பார்க்கும்போது சைடில் அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் நல்ல எல்லா காயிலையும் அந்த தேங்காய் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி தண்ணி, உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தண்ணியாக வேணுன்றதை அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம். அளவாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நம்ம இன்னொரு 5-10 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது குழம்பு, காய், வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இனி இதை நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. மீடியம் ஹையில் இருக்கட்டும். அதில் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் மூடி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த எண்ணெய், நம்ம விட்ட எண்ணெய்லாம் லைட்டாக மேலே வந்து அப்படி கொஞ்சம் அது மேலே அப்படி ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ எண்ணெய்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம குழம்பு ரெடி. இனி நம்ம அந்த கீரையை என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கீரை இவ்வளவு தான் இருக்குது, அரைக்கீரை. இதோட எனக்கு மற்ற கீரைகளை மிக்ஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த கீரையை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப்பு பொடிசா நறுக்கின வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், இதையும் இந்த மாதிரி கீரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு வெடிச்சதும் இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் பாதி வதங்கினதும் இது கூட நம்ம கீரையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இந்த கீரை இப்போ 2 பேருக்கு தான் பத்தும். 4 பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில். இது 4 பேருக்கு பத்தாது. அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த கீரையும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி இதை நடுவில் கொஞ்சம் எல்லா கீரையும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு நடுவில் 2 முட்டையை அடித்து நம்ம ஊற்றி இதை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ண போகிறோம். முருங்கைக்கீரையோடையும் இந்த மாதிரி முட்டை போட்டு நம்ம வரட்டி சாப்பிட்லாம். இந்த மாதிரி முருங்கைக்கீரைன்னு இல்லை, எந்த கீரையும் உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னா இது ஒரு குயிக் ஃபிக்ஸ். 2 முட்டையை கூட கீரை கூட போட்டு வரட்டி ஒரு பொரியலாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டு இதை நான் இறக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம கீரை முட்டை பொரியல் ரெடி. இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா, முட்டை சாப்பிடாத ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் முட்டைக்கு பதிலாக உருளைக்கிழங்கு பொடிசாக நறுக்கி கீரையை நீங்கள் வதக்கும் போதே அந்த உருளைக்கிழங்கையும் கூட ஒன்றா போட்டு வதக்கி கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும் இல்லையா, அதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம குழம்பும் ரெடி, பொரியலும் ரெடி. இனி அந்த சாலட், zucchini சாலட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த zucchini இந்த பூசணிக்காய் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ இது வெள்ளரிக்காய், பிஞ்சில் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். இதை பிஞ்சிலேயே நம்ம பறிச்சிடணும், ரொம்ப முத்த விடக்கூடாது. இது நல்ல பெரிய சைஸாக ஆகும், ஆனால் அந்த அளவுக்கு அதை நம்ம விடக்கூடாது. சின்னதுலேயே அதை பிடிச்சி சாலட் பண்ணிடணும். இப்போ இது கூட நான் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சவர் க்ரீம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். கட்டி தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல, மோர் மாதிரி இருந்தால் கூட அதில் கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டில் வளர்க்குற zucchini ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். வெள்ளரிக்காய் மாதிரி, பிஞ்சு வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட டேஸ்ட்டு. கூட உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. மிளகு பொடி வேணும்னா போடுங்க, பச்சை மிளகாய், சிலர் இதில் நல்லா காரமாக சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகாய் போடுவாங்க. ஆனால் நான் இதை பிளெயினாக வெறும் அந்த சவர் க்ரீமும் உப்பு மட்டும் இது கூட இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம லஞ்ச் ரெடி. நல்ல சாலட், நல்ல கீரை முட்டை பொரியல், ஒரு அப்பளம், நல்லவே காய் தக்காளி குழம்பு. இனி இதை நல்லா சுட சுட ரைஸ் கூட போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த காய் தக்காளி குழம்பு வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒரு லைட்டாக நம்ம சோம்பு போட்டது, ஒரு சோம்பு மணத்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த காய் தக்காளி சாப்பிடும்போது அதில் நம்ம வீட்டில் உள்ள தக்காளியில் அதில் ஒரு புளிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கீரை, எங்கள் வீட்டில் அடிப்புடின்னு கீரைக்கு பெரிய டிமாண்ட். இந்த சாலட் சொல்லவே வேண்டாங்க, அது எப்பவும் போல் ரொம்ப ருசியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த சம்மருக்கு அது ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த காய் தக்காளி குழம்பை செய்து பாருங்கள். zucchini கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வெள்ளரிக்காய் இதே மாதிரி செய்து பாருங்கள். அரைக்கீரை நம்ம ஊரில் தாராளமாக கிடைக்கும். ஒரு தடவை முட்டை போட்டு செய்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.